வறுமையும் தனிமையும் துரத்தி கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டு ஆதரவற்று இருந்த அபிநய்க்கு ஓடி வந்து உதவுனது கேபி பாலா. தன்னோட சொந்த அண்ணனை தாங்குற மாதிரி அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அபிநய் மறைவுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது முன்னாடி நாள் இரவு 11 மணி வரைக்குமே அபிநய் பாலா கிட்டதான் போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. தம்பின்னு கூப்பிட்ட ஒரே வாரத்துக்காக இறுதி சடங்குகளையும் தன்னோட சொந்த செலவுல அண்ணனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு தன்னோட வீட்டு துக்க மாதிரி எடுத்து பண்ணி பார்த்தாரு. அப்ப கூட அங்க இருந்தவங்க பாலா கிட்ட அவங்க சார்புல காசு கொடுத்தப்போ, இல்ல வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அபிநயோட இறுதி ஊர்வலத்துல கூட அவரோட காலடியிலேயே நின்றுட்டு வந்தாரு கேபி பாலா. யாருமே இல்லாத ஒரு நடிகரை தன்னோட சொந்த அண்ணனா நினைச்சு அவருக்காக இறுதி நிமிஷம் வரைக்கும் கூடவே இருந்த கேபி பாலா இன்னைக்கு மக்கள் கண்ணுக்கு ரியல் ஹீரோவா தான் தெரிய ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.